ஓம் நம சிவாய. அன்பு சிவபக்தர்களே, முந்தைய பகுதியில் சிதம்பர ரகசியத்தின் வெளிப்புற அர்த்தத்தை அறிந்து கொண்டோம். திரை விலகியதும் தங்க வில்வ இலைகள் தரிசனம் அளிப்பதன் காரணம் என்ன, உருவமற்ற சிவ தத்துவம் என்ன என்பதையும் பார்த்தோம். ஆனால் சிதம்பர ரகசியத்தின் மிக ஆழமான பகுதி இன்னும் உள்ளது. அன்பு பக்தர்களே, சித்தர்கள் கூறும் ஒரு வாக்கியம் உள்ளது: உடலே கோவில், உள்ளமே சந்நிதி. இந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டால் சிதம்பர ரகசியத்தின் இதயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பலர் நினைப்பது போல சிதம்பரம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சிதம்பரம் உள்ளது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அன்பு பக்தர்களே, மனித உடலில் இதயம் இருக்கும் பகுதி ஆன்மீகத்தில் இதய ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இதய ஆகாயமே சிதம்பரத்தின் அடையாளம் என்று ஞானிகள் கூறுகின்றனர். நாம் வெளியில் தேடும் இறைவன் உண்மையில் நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆனால் அவரை காண முடியாமல் இருப்பதற்கான காரணம் நமது மனம் என்றும் வெளியே ஓடிக்கொண்டிருப்பதுதான். செல்வம், புகழ், பதவி, ஆசை, கோபம், பொறாமை, பயம் இவை அனைத்தும் மனதை வெளியுலகில் கட்டி போடுகின்றன. அதனால் நமக்குள்ளே இருக்கும் இறை ஒளியை நாம் உணர முடியாமல் போகிறது. அதைத்தான் சிதம்பர ரகசியம் நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பு பக்தர்களே, சிதம்பரம் கோவிலில் திரை விலக்கப்படுகிறது. அதேபோல் நம் வாழ்க்கையிலும் ஒரு திரை உள்ளது. அந்த திரை அறியாமை, அகந்தை, மாயை என்ற 3 சக்திகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திரை விலகும் போது மட்டுமே உள்ளிருக்கும் இறை உண்மையை நாம் காண முடியும். இதைத்தான் சைவ சித்தாந்தம் ஆணவம், கன்மம், மாயை என்று விளக்குகிறது. இந்த 3 பாசங்களும் ஆன்மாவை கட்டி போட்டு வைத்திருக்கின்றன. அதனால் இறைவன் நமக்குள்ளே இருந்தாலும் அவரை உணர முடியாமல் போகிறது. அன்பு பக்தர்களே, ஒரு கண்ணாடி மீது தூசி படிந்திருந்தால் அதில் நம் முகம் தெளிவாக தெரியாது. அதேபோல் மனதில் கோபம், பேராசை, அகந்தை, பொறாமை நிறைந்திருந்தால் இறை அனுபவம் கிடைக்காது. அதனால்தான் சித்தர்கள் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர். அன்பு பக்தர்களே, சிதம்பரம் கோவிலின் அமைப்பையும் சித்தர்கள் மனித உடலோடு ஒப்பிடுகின்றனர். கோவிலின் வெளிப்புற பிரகாரங்கள் மனிதனின் வெளிப்புற வாழ்க்கையை குறிக்கின்றன. உள்ளே செல்ல செல்ல கருவறை நெருங்குகிறது. அதேபோல் ஆன்மீக பயணத்திலும் வெளி உலகத்திலிருந்து உள்ளார்ந்த அமைதிக்குள்ள நாம் பயணிக்க வேண்டும். இறுதியில் கருவறை அடைகிறோம். அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். அந்த அமைதியில்தான் சிவம் இருக்கிறது. அன்பு பக்தர்களே, சிதம்பர ரகசியம் ஒரு மர்ம கதை அல்ல, ஒரு மந்திர சக்தியும் அல்ல. அது ஒரு வாழ்க்கை பாடம். நாம் தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தேடிக்கொண்டிருக்கும் இறைவன் தொலைவில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உண்மையை மனித குலத்திற்கு உணர்த்துவதற்காகவே சிதம்பர ரகசியம் 1000 ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சிவபக்தர்களே, இப்போது ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். நீங்கள் இறைவனை வெளியே தேடுகிறீர்களா அல்லது உங்களுக்குள்ளே தேடுகிறீர்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை மாற்றக்கூடும். சித்தர்கள் கூறியபடி உள்ளத்தை அமைதிப்படுத்துங்கள், சிவநாமத்தை ஜபியுங்கள், அன்போடு வாழுங்கள். அப்போது சிதம்பர ரகசியம் ஒரு கோவிலின் ரகசியமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக மாறும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்த பகுதியில் சிதம்பர ரகசியம் மனித வாழ்க்கைக்கு சொல்லும் இறுதி பாடம், முக்தி, ஞானம், சிவானுபவம் பற்றிய ஆழமான உண்மைகளை அறிந்து கொள்ளப் போகிறோம். நன்றி, வணக்கம்.